ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சித்ராஸ் ஹோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கருவேப்பிலை எண்ணெய் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி செய்யலான்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா வீட்டில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா அம்மா செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை பூசியிருக்கேன். பேன்லாம் பார்த்திங்கன்னா இருக்காமல் இருக்கும் தலையில். இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடி அதிகமானோடனே பேனெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிடலான் தான் தேங்காய் எண்ணெய் வாங்கி பார்த்திங்கன்னா 2 நாள் இருக்கும். எண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே கடாய்க்கு மேலே வச்சு ஹீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கவரோடு அப்படியே வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் அதை நம்ம கடாயில் கொட்டி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே நல்லா உருகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா கீழேயே நான் ஓட்டை போட்டுக்கிட்டேன். ஸோ கீழே ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குது. நம்ம மேலே ஓட்டை போட்டு கவுத்துனோன்னா கீழ் வழியாக ஒழுகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கீழேயே பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டு எண்ணெய் எல்லாமே நிறுத்தி விட்டுட்டு இப்போ கடாயில் பார்த்திங்கன்னா ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஊற்றிட்டுருக்கேன். கடாயுமே நல்லா ஹீட் ஆயிடுச்சு. பார்க்கும்போதே கீழெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஹீட் ஆனதும் கருவேப்பிலை மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு அதிகமாகவுமே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறனால அதிகமாக சேர்த்துக்க வேணாம்னு சொல்லிவிட்டு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இந்த கருவேப்பிலை எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அவர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணதில்லை. இந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருந்தால் யூஸ் பண்ணுவார். ஸ்மெல் இருந்தால் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் கருவேப்பிலை அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக மட்டும் சேர்த்தேன். நான் கொஞ்சமாக சேர்த்ததுக்கே எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருந்தது, க்ரீனிஷாக மாறிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பார்த்திங்கன்னா 1 லிட்டர் இருக்கும். ஸோ 1 லிட்டருமே காய்ச்சி வச்சுட்டேன். காய்ச்சி வச்சுட்டு நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஆறினோடனே ஒரு கண்ணாடி பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளுக்கு பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் நல்லா ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும். ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் பார்த்திங்கன்னா எடுத்து மூடி வச்சுக்கணும். எண்ணெய் காய்ச்சிட்டு இருக்கிற கொஞ்சம் பாத்திரத்தை மட்டும் விளக்கிடலான்னு சொல்லிட்டு விளக்கி வச்சுட்டு இருந்தேன். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பாத்திரம் சேர்த்து விளக்குவேன். இப்போ அந்த மாதிரிலாம் செய்கிறதே இல்லை. பாத்திரம் விளக்கிட்டே இருக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுது. ஸோ அதுக்கே நேரம் போகிற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ விளக்கி கழுவிடுறேன். கழுவி முடிச்சுட்டா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது. மதியமே பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டனால மத்தியானம் நான் தூங்கி 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். பசங்க ஸ்கூல் போனதுலேருந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் தூக்கமே இல்லை. ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா 12 மணிக்கு சாப்பிட வருவாங்க, 1 மணிக்கு போவாங்க. குட்டி பாப்பாவுமே பார்த்திங்கன்னா 12:30க்கெலாம் ஸ்கூல் விட்டுட்டு வந்துடுவா. ஒரு 2 மணி நேரம் கேப் கிடைக்கும். அதில் பாத்திரம் விளக்கிட்டு மதியானம் தான் நான் எப்போவுமே குளிப்பேன். முன்னாடிலாம் காலையிலே குளிச்சுட்டு இருந்தேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளித்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வர கரெக்டாக இருக்கும். நேற்று நபாட்டி வேணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அடம் பிடிச்சி வாங்கினாங்க. அக்காவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவள் ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே நபாட்டி வச்சு அதுக்கு மேலே ஒரு கேண்டில் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா க்ரையான்ஸ் ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து கேண்டில் ஊதுற மாதிரி ரெடி பண்ணி மேடம் வச்சுருந்தாங்க. அவங்க அக்கா வந்தோடனே பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் உங்கள் குழந்தைங்களும் செய்வாங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 பேருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தான் செஞ்சுட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க. பாப்பா வந்தோடனே பார்த்திங்கன்னா பார்த்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு வாங்கி வச்சுருக்கோன்னு தெரியும். ஆனால் இந்த மாதிரி கேண்டில்லாம் வச்சுட்டு செஞ்சோடனே அவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சாப்பிட்டுட்டு சாப்பாடுமே கொஞ்சமாக ஊட்டிட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.